பசங்கெல்லாம் பார்க்கு பீச்சுன்னு காதலிக்கிற பொண்ணை கூட்டிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா தமிழ் அந்த மாதிரி இல்லையே. நான் பார்த்த என்னோட மருமகளை கூட்டிட்டு போயிருக்கான். இல்லையாப்பா? ஆமாம்மா. சரிப்பா, வந்து சாப்பிடு. இல்லம்மா, நான் குளிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிட்றேன். ஆமாம்மா, எப்படி மண்ணோட உட்காந்து சாப்பிட முடியும்? டேய், போய் குளிச்சுட்டு வாடா போ. ஐயோ சாரி ஆண்டி, பிளேட் எடுக்க மறந்துட்டேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல பழக்கத்துக்கு வந்துரும்னு. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுப்பா. இல்லம்மா, நாளைக்கு சரஸ்வதி வீட்டிலேருந்து இங்கே நம்மளை பார்க்க வராங்க. ஆமா, சொல்லுப்பா. ஏதாவது செய்யணுமா? உன் மனசுல என்ன இருக்கோ தயங்காம சொல்லு, எதையும் யோசிக்காத. இல்லம்மா, நம்ம சரஸ்வதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனப்போ வசுந்தராவோட அம்மா அங்கே வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க. நாளைக்கு வசுந்தரா அம்மாவும் இங்கே வராங்க. முதல் தடவையாக சரஸ்வதி வீட்டிலேருந்து வேற இங்கே வரப்போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து வசுந்தரா அம்மா ஏதாவது இடவரமா சொல்லிட்டாங்கன்னா. நானும் அதை பற்றி தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமா? நான் மேல இருக்க ஆண்டி. சரிம்மா. வாப்பா, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். பேசலாம்டா. வசு, வா என் கூட. நீ வா, நான் சொல்றேன். மா, நான் ஒரு விஷயம் கேட்டா யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னப்பா இது? ஏன் இப்படி பேசுற? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்லம்மா, இது நம்ம வீட்டு பழக்கம் இல்லையே. இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற யாரும் எதையும் ரகசியமா வச்சுக்கணும்னு நினைச்சதில்லை. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஒரே குடும்பமா ஒன்னா உட்காந்தானமா பேசுவோம். ஒருத்தர் வரப்ப அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறது நல்லா இல்லையே. வசு இல்லாதப்ப மேடத்தை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அப்ப வந்ததும் பேச்சை நிப்பாட்டிட்டீங்க. ஒருவேளை பின்னாடி இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ மனசுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இல்ல, நீங்க எதுவும் தப்பா பேசியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் பின்னால வசுந்தராவுக்கு தெரிஞ்சா அவ வருத்தப்படுவா இல்லம்மா. அதுக்கு தான். இல்லப்பா, நாளைக்கு சரஸ்வதி வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக வராங்க. ஏற்கனவே சம்பந்தியம்மா நகை விஷயம் அது இதுன்னு பேசினப்பவே எல்லாரோட மனசும் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அப்போ யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. நாளைக்கும் நம்ம 2 சம்மந்தி குடும்பமும் வராங்க. அந்த நேரத்துல வசுவோட அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆண்டி, அம்மா எப்பவுமே அப்படிதான். டக்குன்னு மனசுல பட்டதை யோசிக்காம பேசிடுவாங்க. சரஸ்வதி வீட்டில் அவங்க பேசினதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் வேணா நாளைக்கு அவங்கள வர வேணான்னு சொல்லட்டுமா? வசு, என்னம்மா பேசுற நீ? இல்ல ஆண்டி, அவங்க வந்தா ஏதாவது சொல்லுவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதான். இத பாருமா, நாளைக்கு சம்பந்தியம்மா வருவாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு சொன்னமே தவிர அவங்க வரக்கூடாதுன்னு நாங்க யாருமே சொல்லல. 2 சம்மந்தி குடும்பமும் வரப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லி மனசு சங்கடம் ஆயிடக்கூடாது.
அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். வேற எதுவும் இல்லம்மா. அதுவும் இல்லாம ஒரு விசேஷம்னு வந்தா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சமாளிச்சு தான் அதை நடத்தணும். அதுக்காக விசேஷமே வேண்டான்னு ஒதுக்கிட முடியுமா? இல்ல சொந்தக்காரங்கள தான் வர வேண்டான்னு சொல்ல முடியுமா? அப்படி பேசுறது தான் அவங்க சுபாவம்னா அதை இங்க எப்படி சமாளிச்சு சரி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோமே தவிர அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இல்ல. தயவு செஞ்சு உன் மனசுல வேற எதையும் நினைச்சுக்காத. எனக்கு 2 சம்மந்தி குடும்பமும் ஒண்ணுதான். மா, எனக்கு அது தெரியுமா. நீங்க நல்லதா தான் பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வசுந்தராக்கு தெரியும் நல்ல. நாளைக்கு இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்து அவ தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லம்மா. அதுக்காக தான். நீ பண்ணது கரெக்ட் தான்ப்பா. அதுதான் சரி. சரி, நீங்க போங்க. சரிம்மா. சரிங்க ஆண்டி. என்னம்மா என்னெல்லாமோ பிரச்சனை வரும் போல இருக்கு. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். Thank you so much baby. I really didn't expect this from you. ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் பேபி, உன்னால என்ன விட்டு கொடுக்க முடியாது. உன் மனசுல நான் இருக்கேன். Oh God, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வசு, ஒரு நிமிஷம். You're so sweet. Thank you so much. இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பேபி, என் மேல கோவப்பட உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா எனக்காக நீ பேசின பாத்தியா, அது போதும் எனக்கு. ஆண்டி எப்பவுமே கரெக்டா நடந்துப்பாங்க. ஆனா அவங்களே இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணப்ப நீ என்ன கீழே கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிக்க வச்சு எனக்காக பேசினல்ல, அதான் லவ். அதான் நீ என் மேல வச்சிருக்கிற லவ். கரெக்ட், லவ் தான். உன் மேல எனக்கு நிறைய லவ் இருந்துச்சு. ஐ லவ் யூ டு தி எக்ஸ்ட்ரீம். அது உன் மேல மட்டும்தான் இருந்துச்சு. இருந்துச்சா? அப்போ இப்ப இல்லையா பேபி? அப்போ நீ எனக்காக ஆண்டி கிட்ட பேசலையா? உனக்காக தான் பேசினேன். ஆனா பொய்யெல்லாம் பேசலையே. நீ ஆண்டி மனசுல இருந்து உண்மையா பேசின. டைனிங் டேபிள் கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. அதான் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். நீ இந்த வீட்டோட மருமக. உனக்கு இந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த வீட்டு மருமக. நான் இந்த வீட்டு மருமகளா மட்டும்தான் இருக்க முடியும். உனக்கு வைஃபா இருக்க முடியாது. அப்படிதானே பேபி? இன்னும் எத்தனை தடவை தான் நாங்க பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்? சொல்லு பேபி. என்னால உன் கூட பேசாம சிரிக்காம இருக்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட நான் கூட பேசாம இருந்தா அது அப்படியே எனக்கு டெத் பெனால்டி கொடுத்த மாதிரியே இருக்கு. நான் பண்ண தப்புக்கு நீ என்ன 100 தடவை தூக்கில போட்டுட்ட பேபி. போதும் ப்ளீஸ், என்னால முடியல. முதல்ல இந்த மாதிரி அலறத நிப்பாட்டு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. தப்பு பண்ணவங்க தண்டனையை டிசைட் பண்ண முடியாது. இந்த பனிஷ்மெண்ட் வேணும் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க பண்ணது சாதாரண தப்பே இல்லை. பாரு, திரும்பவும் சொல்றேன், நீ என்னோட வைஃப். மற்றவங்க முன்னாடி என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அட் தி சேம் டைம் நீ பண்ண தப்பை என்னால் மறக்கவும் முடியாது. ஓகே பேபி, நான் பண்ண தப்புக்கு நீ எவ்வளவு நாள் வேணாலும் தண்டனை கொடு. ஆனா எப்பயாவது என்கிட்ட ஒரு 2 வார்த்தை பொய்யாவது சிரிச்சு பேச. இந்த பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் நீங்க பண்ற வேலை. அதுல என்னையும் கூட்ட சேர்க்காதீங்க ப்ளீஸ். வசு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
நீங்க பண்ண தப்ப மறக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் மறக்க விடாம திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. இனிமே நான் மனசு மாறுறது இட்ஸ் நாட் அப் டு மீ, இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அம்மா என்னாச்சுமா? ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன். அப்பா முன்னாடி உட்கார கூடாதுன்னா? டேய், உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்ல? போ உள்ள போ, போய் படி. என்னாச்சுமா? என்னாச்சு? தெரியல. இன்னும் சரசு வரலையா? இன்னும் வரல. அப்பா கோவமா இருக்காரு. நீங்க எப்படியாவது சமாளிங்க. இது இது டேய் சொக்கலிங்க, எனக்கு சுகர் மாத்திரை இல்ல போல இருக்கு. கொஞ்சம் மெடிக்கல்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா? நான் மெடிக்கல்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள உன் பேத்தி வீட்டுக்கு வந்துடுவா. அவளை நீங்க காப்பாத்திருவீங்கல்ல? இல்லடா, வந்து நிஜமாவே மாத்திரை இல்ல. என்ன ஏமாத்துறீங்களா? மாசம் மாசம் தேவையான மாத்திரையை கரெக்டா தானே வாங்கி தரேன். அப்புறம் எப்படி குறையுது? அது ஏய், எங்கடி போயிட்டு வர? மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல தான் வீட்டுக்கு வருதா? அறிவில்லை உனக்கு? சாரிமா. வர வர திமிரு உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாங்க எதுவும் கேட்க மாட்டோம்னா? டியூஷனுக்கு போனா படிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும். இப்படியா உட்காந்து அரட்டி அடிச்சிட்டு வருவ? இல்ல பாட்டி, அது வந்து சரி சரி, முதல்ல உள்ள போ. என்னத்தை தான் படிக்கிறியோ நீ எல்லாம். சொல்றாங்கல்ல, போயேண்டி உள்ள. நின்னுட்டு இருக்க. போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. போ போ, முதல்ல உள்ள போ. ஒரு நிமிஷம். அப்பா சாரிப்பா. ஈவினிங்கே டியூஷன் முடிஞ்சிருச்சுப்பா. நான் பீச்சுக்கு போயிட்டு வரேன். இல்லப்பா, தமிழ் தான் என்னை கூட்டிட்டு போனாரு. 2 பேரும் பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம் வான்னு கூப்பிட்டாரு. நான் போன உடனே வந்துடலான்னு பார்த்தேன். லேட் ஆயிடுச்சுப்பா. சீக்கிரம் வந்துடணும் தான்ப்பா கிளம்பணும். வர வழியில டிராஃபிக், அதான் வர முடியல. மன்னிச்சிருங்கப்பா. ஏய் சரஸ்வதி, என்னடி பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் தெரியாம நான் இவ்ளோ நேரமா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். வாசுகி, அவ தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாள்ல. ஆமா, ஒரு தடவையும் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொன்னா என்னத்த இதெல்லாம்? இப்ப என்ன? அவ யார் கூட போயிட்டு வரா? கட்டிக்க போறவங்க கூட தானே போயிட்டு வந்தா. அதுக்கு என்னமோ பெரிய குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னா சிரிப்பாங்க. போய் வேலையை பாருங்க. நீ உள்ள போ சரசு. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? சொக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. எது பெரிய விஷயம் இல்லைன்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஊரை சுத்துறது நல்ல விஷயமா? நான் எவ்வளவு சொன்னாலும் என் பேச்சை கேட்க கூடாதுங்கிற முடிவோட இருக்க, அப்படிதானே? ஐயோ இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் 2 பேரும் கேட்க மாட்டேன்றீங்கன்னா அதுக்கு வேற என்ன அர்த்தம்? உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணா போங்க. டேய், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறதுக்கு நீ என்னடா பர்மிஷன் கொடுக்கறது? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில போறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல இந்த பையனோட குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைக்க மாட்டாங்க? யார் என்ன சொன்னா என்னன்னு கவலைப்படாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத. அந்த பையன்ட்டையும் சொல்லி வை.
சரஸ்வதி அதான் சொல்லிட்டான்ல, இன்னும் ஏன் நின்னுகிட்டு? அம்மா அதனே கையில குடு. பாட்டி பீச்ல சோளக்கதிர் சுட்டுட்டு இருந்தாங்களா, அப்பாவுக்கும் பிடிக்கும்னு சொன்னேன். அதான் தமிழ் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. டேய் சொக்கு, உனக்கு பிடிச்ச சுட்ட சோளக்கதிர் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்தா எடுத்துக்கோ. அம்மா போய் வேற வேலை இருந்தா பாருமா. உனக்கு வேண்டானா நீ போ, நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்காங்க எல்லாருக்கும் இருக்கு, எடுத்துக்காங்க. வாசுகி, உன் புருஷனுக்கு வேணாமா, அதையும் நீ எடுத்துக்கோ. இந்தா எடுத்துக்கோன்னு சொல்றேன்ல. வா நம்ம போலாம். ஏங்க நல்லா இருக்குங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. சரஸ்வதி உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கா. கடைசியில நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி? நான் என்ன சின்ன பிள்ளையா? இது ஏதோ சோளக்கதிரை சாப்பிட முடியலங்கிற வருத்தத்துல வந்த கோவம் மாதிரி இருக்கு. என்ன இதுக்கெல்லாம் நான் ஏங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல, இருந்தாலும் பொண்ணு ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கா. அத சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. எப்பவும் அவ தப்பு பண்ணா தாட் பூட்னு குதிப்பீங்க. இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லலையே, என்னாச்சு? அவ பொய் சொல்லியிருந்தானா கண்டிப்பா கோவப்பட்டிருப்பேன். அவளே உண்மையை ஒத்துக்கிட்டால, அதனாலதான் மன்னிச்சு விட்டேன். அதான் மன்னிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்னங்க? இந்தாங்க கொஞ்சமா சாப்பிடுங்க. அட வாய் தரங்க. நல்லா இருக்கா? அதான் இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுட்டீங்கல்ல, இந்தாங்க புடிங்க. புடிங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய் சரிடா, சாப்பிடு. நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். நான் உன்னை பெத்தவ, என்கிட்டயே மறைக்கிறியா? சின்ன வயசுல நீ இதுக்கு எப்படி அழுவேன்னு எனக்கு தெரியும். சாப்பிடுறா, சாப்பிடு. அம்மா டாடி எங்க? என்னடா இது? அம்மா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எள்ளி வெட்டணும்ல, அதான் எத்தனை எள்ளி வெட்டணும் அப்பாட்ட கேட்கணும். நம்ம வீட்டுல இயற்கை உணவு தானே, வரவங்களுக்கு கூட்டி கொடுக்க முடியும். அதான் டாடியோட ஏற்பாடு. என்னம்மா கோத, நீ நினைக்காத விஷயத்த நான் யோசிச்சிருக்க மத்தியா? சரியா போச்சு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வரவங்களுக்கு நம்ம அருகம்புல் ஜூஸும் பாவக்காய் ஜூஸுமா கொடுக்க முடியும். கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா உனக்கு பிடிக்காது, அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். எப்படி? இத பாருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். என்னம்மா? சொக்கண்ண மனசுல நம்ம பணக்கார வீட்டுல சம்பந்தம் வைக்கிறோமோங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அதை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தோணுது. அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க குறைச்சு காமிங்க. எந்த இடத்துலயும் தாம் தூம்னு ஆடம்பரமே இருக்கக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா தண்ணி கொடுப்போம். அடடா, இது எனக்கு தோணாம போச்சு. அப்பா என்னைக்காவது தான் நீங்க யோசிக்கிறீங்க, அதே தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. அம்மா இதெல்லாம் பண்றது, அதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாடா, போடா. ஓகே. ஏங்க, சம்பந்தி வீட்டுல ரெடியாகி கிளம்பிட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்க? ஃபோன் பண்ணிட்டேம்மா, வந்துட்டே இருக்காங்க. ஆன் தி வே. தமிழ், கார்த்தி, வசுந்தராலாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்கம்மா. இது பாருப்பா, இன்னைக்கு சம்பந்தி வீட்ல இருந்து வராங்க. ஏதாவது சின்ன சின்ன மனசு சங்கடம் வரத்தான் செய்யும். வசுந்தராவோட அம்மா எது பேசினாலும் நீ எதுவும் பேசுறாத. எதுவா இருந்தாலும் நானும் அப்பாவும் பேசி சமாளிச்சுக்கிறோம். புரியுதா? ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுடா என் புஜ்ஜி குட்டி. என்னது புஜ்ஜி குட்டியா? ஆமா, புசு புசுன்னு இருக்கல, அதான் புஜ்ஜி குட்டி. அப்போ மோசம் மோசம் இந்த மொச குட்டின்வியா? சொல்டா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? பயமா இருக்கு தமிழ். பயமா? ஏன்? என்னங்க நீங்க? ஏற்கனவே வசுந்தராவோட அம்மா எங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி பேசினாங்க. அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் எங்க வீட்டுல நடந்ததுனால அப்பா தான் அவ்வளோ பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் உங்க வீட்டுக்கு வராங்க. உங்க வீட்டுல சின்னதா ஒரு அவமானம் நடந்தாலும்
எங்க அப்பாவால தாங்க முடியாதுங்க. எனக்கு புரியுது. அவங்களுக்கு எந்த அவமானம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். எங்க அப்பாவும் அம்மாவும் கிளம்புனதுல இருந்து நான் சாமி முன்னாடியே தாங்க இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா முடியணும்னு வேண்டிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். வச்சுட்டா? சரிங்க. பாய்.